ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மதுரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வி.கே. குருசாமி, திமுக பிரமுகர். இவரது உறவினர் ராஜபாண்டியன் அதிமுகவில் உள்ளார். இவர்களுக்கிடையே நீண்ட காலமாக அரசியல் பகை இருக்கிறது. இருதரப்பிலும் கடந்த 22 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். அந்த வரிசையில் மதுரை தனக்கன்குளம் மொட்டமலை பகுதியில் கடந்த 22ஆம் தேதி வி.கே. குருசாமியின் சகோதரி மகன் காளீஸ்வரன் 8 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரவுடி வெள்ளைக்காளியின் தாயார் உள்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளைக்காளி ஏற்கனவே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் உள்ளார். வெள்ளைக்காளியின் நெருங்கிய நண்பரான சுபாஷ் சந்திர போஸை கடந்த 31ஆம் தேதி மதுரையில் போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இந்நிலையில் சத்யஜோதி என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் கூறியிருப்பதாவது: எனது சகோதரர் வெள்ளைக்காளி தற்போது சென்னை புழல் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். சமீபத்தில் மதுரையில் கிளாமர் காளி என்ற ரவுடி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கும் என் சகோதரர் வெள்ளைக்காளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் போலீசார் உள்நோக்கத்துடன் வெள்ளைக்காளியை இந்த வழக்கில் சேர்த்துள்ளனர். இந்த வழக்கில் சுபாஷ் சந்திர போஸை போலீசார் சுட்டுக் கொன்றதைப் போல வெள்ளைக்காளியையும் சுட்டுக் கொள்ள வாய்ப்புள்ளது. எனவே அவரிடம் விசாரணை நடத்துவதை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் சத்யஜோதி கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி தனபால் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடுகையில், விசாரணை என்ற பெயரில் வெள்ளைக்காளியை என்கவுண்டர் செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது என்றார். அதை கேட்ட நீதிபதி கூறியதாவது: தமிழகத்தில் சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்துள்ளன. போலீஸ் அதிகாரிக்கு துப்பாக்கி கொடுத்திருப்பது என்கவுண்டர் செய்வதற்காக மட்டுமல்ல, தற்காப்புக்காகத்தான் துப்பாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை காலுக்கு கீழ்தான் சுட்டுப்பிடிக்க வேண்டும். புழல் சிறையில் இருக்கும் வெள்ளைக்காளியை வழக்கு தொடர்பாக மதுரை திருமங்கலம் கோர்ட்டுக்கு அழைத்து வரும்போது அவருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படும் என போலீசுக்கு நீதிபதி தனபால் எச்சரிக்கை விடுத்தார். உடனே அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2 போலீசாரை ரவுடிகள் கொலை செய்து விட்டனர் என்றார். அந்த தகவலையும் பதிவு செய்த நீதிபதி தனபால் இந்த வழக்கின் விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.